Hi, hello and welcome to my channel Sarulata Accounts. Class 12 கான Accountancy Unit 1 Incomplete Records of Accountsல இன்னைக்கு exercise sum number 7 இந்த மாடியூல்ல பார்க்க போறோம். This is regarding statement of affairs. ஏற்கனவே statement of affairs கான ஃபார்மட் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இத பத்தி இந்த சம்ல நம்ம closing capital கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம statement of affairs போடணும். Okay. So it is not only prepared to find out the closing capital. Generally, in order to find out the capital, the statement of affairs is prepared. In the statement of affairs, it is a list of assets and liabilities. That is showing the balance sheet. Liabilities on assets and liabilities on a particular date. Assets will be shown on the right side of the balance, and the balance of liabilities will be shown on the left side. Okay, இது incomplete records in order to find out the capital on a particular date, the statement of affairs நம்ம prepare பண்றோம். The difference between the total of assets and liabilities is taken as a capital. Capital is equal to assets minus liabilities. So, though statement of affairs list of assets and liabilities இருந்தாலும், we may not call it as a balance sheet because values of assets and liabilities in the statement of affairs are not fully based on the ledger balance. அதாவது இது incomplete records. இது sole proprietors அவங்களோட கன்வீனியன்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. அதனால நம்ம இது என்னன்னு சொல்லக்கூடாது, பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லக்கூடாது. சம் அக்கௌண்ட்ஸ் வில் பி மெயின்டைன், சம் அதர்ஸ் ரெலவெண்ட் ஐட்டம்ஸ் மே பி மிஸ்ஸிங். ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை either to find out the opening capital or the closing capital, we prepare the statement of affairs. So இந்த சம்ல நமக்கு சம் 7ல பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் தான் withdrew ₹30,000 for his personal use, additional capital 40,000, calculate the profit and loss அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ we have to calculate the profit and loss அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணும், க்ளோசிங் கேபிட்டல் வேணும், டிராயிங் வேணும், அடிஷ்னல் கேபிட்டல் வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபார்மேட்டில் எடுத்து அப்ளை பண்ணி நம்மளால ப்ராஃபிட்டா லாஸான்னு கேல்குலேட் பண்ண முடியும். பட் இங்கே என்னன்னா நமக்கு டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1,20,000. இது ஓப்பனிங். ஸோ அப்போ நமக்கு மிஸ்ஸிங் ஃபிகர் என்ன, க்ளோசிங் கேபிட்டல். அந்த க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், பை ப்ரிப்பேரிங் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வித் த கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் difference between assets and liabilities give you the capital, and that is said to be the closing capital because in the particulars 31st March. அதனால இது இதில் வர அந்த balancing capital is considered as a closing capital. So in order to find out the profit or loss, நமக்கு closing capital கண்டுபிடிக்க போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு, drawings கொடுத்தாச்சு, additional capitalம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு மிஸ்ஸிங்காக இருக்கிற அந்த க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக we are going to prepare the statement of affairs. ஸோ ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஃபார் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். லயபிலிட்டிஸ், அசெட்ஸ். இது பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. பட் திஸ் இஸ் ஓல்டு புக், யூ கேன் செக் இட் இன் யோர் புக். இப்போ லயபிலிட்டிஸில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், அண்ட் இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். அண்ட் அசட்ஸில் வர வேண்டியது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வரைக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்மளால ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட முடியும். பட் ஒரிஜினல் பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஃபார்மேட் நமக்கு டிஃப்ரெண்ட். ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா we can prepare the balance sheet, statement of affairs in order to find out either the opening capital or the closing capital. So we are going to prepare the statement of affairs in order to find out the closing capital. இப்போ நமக்கு statement of affairs கான ஃபார்மேட் தெரியும். அந்த ஃபார்மேட்டை we have to keep it ready. Okay. So in the books of Suva, statement of affairs as on 31st March 2017, liabilities, assets போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா we are going to mark it. எதெல்லாம் assets, எதெல்லாம் liabilities அப்படின்னு மார்க் பண்ணிட்டு we are going to fix it over there. Okay. Bank overdraft, this is a liability. Debtors, this is an asset. Bills receivable is an asset. Computer is an asset. Machinery is an asset.
stock in trade asset, creditors liabilities, bills payable liabilities, cash in hand asset. So இப்போ assetsயும் liabilitiesம் இதை நம்ம fix பண்ணிட்டு we are going to find out the balancing figure. So நான் அதில் என்னதான் asset மார்க் பண்ணியிருந்தனோ அதெல்லாம் asset சைடில் மார்க் பண்ணியாச்சு, எழுதியாச்சு. அண்ட் liabilities எதெல்லாம் மார்க் பண்ணியிருந்தனோ அதில் போட்டாச்சு. இப்போ நான் இங்கே வந்து liabilities சைடில் க்ளோசிங் கேபிட்டல்னு பேலன்சிங் ஃபிகர் போட்டிருக்கேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே கேபிட்டல் வந்து liabilities சைடில் தான் வரும். ஓகேவா? that is assets minus liabilities gives you capital. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அசட் சைடில் வந்து அதிகமாக இருக்குது, டோட்டல் 8 lakhs இருக்குது. ஸோ அந்த 8 lakhs-ஐ நம்ம ரெண்டு இடத்துலையும் எழுதிக்க போகிறோம். அண்ட் liabilities பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3,80,000 இருக்குது. ஸோ 8 lakhs-ல 3,80,000 போச்சுன்னா மீதி 4,20,000. ஸோ இந்த 4,20,000 தான் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போ அடுத்து நம்ம ஆக்சுவலாக என்ன கால்குலேட் பண்ணணும்? கால்குலேட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கு நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஹோப் யூ நோ தட். இப்போ அந்த ஃபார்மேட்டை எழுதிட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி we are going to find out the profit or loss. So in order to find out the statement of profit or loss, நமக்கு இதுதான் ஃபார்மேட். க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் drawings மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, இதுக்கான ஃபார்மேட் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ்ல வச்சு இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் க்ளோசிங் கேபிட்டல். இந்த 4,20,000 நம்ம இங்கே போட போறோம். பிளஸ் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட புக்லயே கொடுத்துருக்காங்க. drawing for the year during the year she withdrew rupees 30,000. so this is drawing. அடுத்தது less additional capital. additional capital எது? she introduced further capital. further capital னா additional capital 40,000 அத போடணும். then less opening capital இல்லையா? opening capital beginningல கொடுத்திருக்காங்க பாருங்க. 1st April Subha started her business with a capital of 1,20,000. இது opening capital, இது drawings, இது additional capital. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சது closing capital. இது எல்லாத்தையும் அந்த அமௌண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி we are going to find out whether it is a profit or loss. so closing capital பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது 4,20,000. அது கூட drawings வந்து நமக்கு 30,000. 4,20,000 plus 30 gives you 4,50,000. அதில் we have to less the additional capital. additional capital given in the information 40,000. 4,50,000 plus 40,000 give you 4,90,000. இந்த 4,90,000 நம்ம என்ன சொல்வோம்? adjusted capital அப்படின்னு சொல்வோம். இதிலிருந்து என்ன மைனஸ் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 1,20,000. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து பாசிட்டிவ் ஃபிகராக இருந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட், நெகட்டிவ் ஃபிகராக இருந்தால் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4,90,000 மைனஸ் 1,20,000 gives you 2,90,000. 4,10,000 this is okay, 2,90,000. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஃபிகர். ஸோ இட் இஸ் த ப்ராஃபிட். ஸோ நம்ம அவங்க கேட்ட ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிச்சிடும். ஸோ ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் இஸ் ஈக்குவல் டு 2,90,000. இதுதான் நமக்கான ஆன்சர். திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் எக்ஸசைஸ் சம் நம்பர் 7. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் எக்ஸசைஸ் சம் நம்பர் 7. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். தென் we are finding out the profit and loss. Answer is 2,90,000. Okay.